அலட்சியமாக வருகிற 18ஆம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள். அன்று சிறப்பு வாய்ந்த மகா சர்வ அமாவாசை வருகிறது. இந்த நாளை தவறவிட்டால் நஷ்டம் உங்களுக்குத்தான். ஆண்டின் 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் என்பதால் மங்களகரமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த மகா சர்வ அமாவாசை அன்று எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக அமாவாசை விரதம் இருந்து வழிபட்டால் முன்னோர்களின் சாபம், குல தெய்வ சாபம் ஆகியவை நீங்கும். வீட்டில் வற்றாத செல்வ வளம் நிறைந்திருக்கும். இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து வழக்கம் போல் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். ஏதாவது காரணத்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை, அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்பவர்கள் கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த உணவினை காகத்திற்கு படைக்கலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான பலனை கொடுக்கும். நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது, காகத்திற்கீழ் கலந்த சாதம் வைக்கவும் வாய்ப்பில்லை என்பவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருக்கும் யாராவது 3 பேருக்காவது அவர்களின் பசி தீர உணவு வழங்கலாம். இப்படி செய்வது நம் குலத்தை காக்கும். முக்கியமாக இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் சுபகாரியங்கள் ஏற்படும். தடை தாமதங்கள் முன்னோர்கள் மற்றும் குல தெய்வ அருளால் விலகும். இந்த தினத்தில் குல தெய்வம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் வழக்கமான அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜை அறையில் அமர்ந்து நமது குறைகள், பிரச்சனைகள் எதுவோ அது நீங்க வேண்டும் என முன்னோர்கள் மற்றும் குல தெய்வத்திடம் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக அனைவருக்கும் பகிர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை தெரிவுபடுத்துங்கள்.